வணக்கம். புதன்கிழமை ஜூன் மாதம் 10ஆம் தேதி, பராபவ வருஷம் வைகாசி மாதம் 27ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் ரேவதி, திதி தேய்பிறை தசமி, யோகம் நன்றாக இல்லை. சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று முழுவதும் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. ரேவதி நட்சத்திரம் உள்ளவரை சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரம் எப்போ வரைக்கும் இருக்குன்னா நாளை விடிகாலை 4:15 வரையிலே இருக்கிறது. அதனால் இன்று முழுவதுமே சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். நாளைய தினம் சுப முகூர்த்த நாள், ஏகாதசி விரதம். சுப முகூர்த்த நாள் நாளைய தினம் 11/6 வியாழக்கிழமை, 11/6/2026 வியாழக்கிழமை. நாளைய தினம் சுப முகூர்த்த நாள். இன்று யோகம் நன்றாக இல்லை. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன், கடகத்தில் சுக்கிரன் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரன் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என்ற வாசகத்துடன் கூடிய சேவல் மயில், சேவலுடன் கூடிய படத்துடன் இந்த வாசகங்கள் பல கடைகளில், வாகனங்களில் ஒட்டப்பட்டுள்ளது. சில இடங்களில் ஃப்ரேம் செய்து மாட்டப்பட்டுள்ளது. இந்த வாசகம் திருப்புகழில் உள்ளதா? திருப்புகழெல்லாம் கிடையாது அந்த வாசகம். நல்லா இருக்கானா? அல்லது வேறு ஏதேனும் நூலில் உள்ளதா? வேறு ஏதேனும் நூலில் உள்ளதான்னு தெரில. யாரும் அடியார்கள் பாடின பாடலேருந்து எடுத்து அந்த வரிகளை இது பண்ணியிருப்பாங்க. நல்லா இருக்குது. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். நல்லா இருக்கே. லக்ஷ்மி வடுகநாதன். விரத நாட்களில் கோவிலில் தரும் பிரசாதத்தை உண்ணலாமா? நல்ல கேள்வி. விரதம், கோயிலுக்கு போகிறோம், அங்கே கோயிலில் பிரசாதம் கொடுக்குறாங்க, இந்தாங்க சக்கரை பொங்கல், புளியோதரை அப்படின்னு. ஏதோ அப்போ பிரசாதத்தை வாங்க மாட்டேன் என்று மறுத்தால் பாவம் வருமா? அல்லது விரதமாக இருந்தாலும் பரவாயில்ல, கோயில் பிரசாதத்துக்கு எதுவும் பாதகம் இல்லைன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றலாமா? ரெண்டில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல கேள்வி. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக விரதம் இருக்கிறவங்கன்னா பிரசாதம் கூட சாப்பிட மாட்டாங்க. உண்மை அதுதான். கோவில் பிரசாதங்கிறதுக்காக அதற்கு அப்படி விதி விலக்கெல்லாம் வழங்க முடியாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக விரதம் இருக்கிறவங்க கோயிலில் பிரசாதம் கூட வாங்க மாட்டாங்க. விபூதி குங்குமம் வாங்கி இட்டுக்குவாங்க, வருவாங்களே ஒழிய சாப்பிடக்கூடிய பிரசாதங்களை, உணவு வகை பிரசாதங்களை வழங்கினால் அதை வாங்கி வேணான்னு சொல்ல மாட்டாங்க. வாங்கி கண்ணில் ஊற்றிக்கிட்டு வேறு யாருக்கா கொடுத்துட்டு வாங்க. அதுதான் முறை. நமது சங்கீதம் மிகவும் சக்தி வாய்ந்தது என படித்தேன். அதில் நாம சங்கீர்த்தனம் எப்படி செய்வது? ராகத்தோட சாமி பேரை சொன்னால் அதுதான் நாம சங்கீர்த்தனம். வெறும் சாமி பேரை வெறும் கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா, கோபாலா அப்படின்லாம் சொல்லாமல் அதை ஒரு ராகத்தோடு சொன்னீங்கன்னா அது பேர் தான் நாம சங்கீர்த்தனம். நாமம்னா திருநாமம், பெயர். சங்கீர்த்தனம்னா பாடுதல். இறைவனின் திருநாமத்தை ராகத்தோடு பாடினால் அதற்கு பெயர் தான் நாம சங்கீர்த்தனம். இறைவன் அதற்கு மயங்கி இறங்கி வருவதாக சொல்லப்படுகிறது. எங்கெல்லாம் நாம சங்கீர்த்தனம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நான் இருக்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா தனது அவதாரத்தை முடித்து கொண்டு வைகுண்டாரோகணம் செய்யும் பொழுது, அதாவது வைகுண்டத்திற்கு திரும்பி செல்லும் பொழுது உத்தவனிடம் சொன்ன வார்த்தை, நான் நாம சங்கீர்த்தனம் நடைபெறும் இடங்களில் இருக்கிறேன், பக்தர்களின் சரண ரேணுக்களில் நான் இருப்பேன் அப்படிங்கிறார். பாகவதோத்தமர்களின் சரண ரேணுக்களிலே நான் இருக்கிறேன். அதனால் KS ஜெயக்குமார் முத்துப்பேட்டை அவர்களே, சங்கீதம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. நாம சங்கீர்த்தனம் என்றால் இறைவனின் திருநாமத்தை ராகத்தோடு இசைத்தல், பாடுதல். இதற்கு ஏதேனும் வழிமுறைகள் உள்ளதா? எல்லோரும் சேர்ந்து பாட வேண்டியதான். பக்தியோடு பாடினாதான் அது நாம சங்கீர்த்தனம், இல்லைன்னா கச்சேரி ஆகிடும். வெறும்ன நாமத்தை சொன்னால் அது ஜபம், ராகத்தோடு சொன்னால் அது நாம சங்கீர்த்தனம். சங்கீதத்தை பற்றி எல்லா மகான்களும் சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி ஒரு பாட்டு ஒன்று நான் சொன்னேன். ஒரு சில நாட்களுக்கு முன்பு அப்பருடைய பாடல் ஒன்றை மேற்கோள் காட்டி கூறினேன். அளப்பில கீதஞ்சொன்னார் கடிகள் தான் மருளுமாறே அப்படின்னு ஒரு வரி வருது. அப்பர் தேவாரத்திலே வருகின்ற ஒரு வரி.
அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறே. அடக்க முடியாத அளவிற்கு எண்ணிலடங்கா கீதங்களை சொன்னவர்களுக்கு கீதங்களை சொன்னார் அப்படின்னா பாடல்களை பாடினார்னு அர்த்தம். அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறே அப்படின்னு. மற்ற எல்லா விதமான கைங்கரியத்தை விட அது உயர்வானதுங்கிறார் அப்பர் பெருமான். கோவிலை சுத்தம் செய்யலாம், குப்பையெல்லாம் நீக்கி சுத்தம் செய்து பிரகாரத்தை தூய்மையாக வைத்திருப்பது ஒரு கைங்கரியம். விளக்கேற்றுவதற்கு எண்ணெய் கொண்டு வந்து கொடுத்தால் அது ஒரு கைங்கரியம். பூஜைக்கு தேவையான மலர்களை கொய்து அவற்றை கொண்டு வந்து ஆலயத்திலே கொடுத்து பூஜை புஷ்ப கைங்கரியம் செய்தால் அது ஒரு விதமான கைங்கரியம். அதற்கு ஒரு பலன் உண்டு, அதற்கும் இறைவன் அருள்வார். கோவிலை சுத்தம் செய்யலாம், மலர்கள் கொண்டு வந்து கொடுக்கலாம், எண்ணெய் கொண்டு வந்து ஆலயத்திலே தீபம் ஏற்றுவதற்கு அளிக்கலாம். இப்படி என்னெல்லாமோ பலவிதமான அவரவர் தங்களுக்கு தெரிந்த விதத்திலே இறைவனுக்கு ஆலயத்திற்கு ஏதேனும் சேவை செய்தால் அதற்கு எல்லாவற்றிற்கும் புண்ணியம் உண்டு. அதை காட்டிலும் அதிகமான புண்ணியம் விரைவாக இறைவனின் அருளை பெறுவதற்கு பாட்டு பாடணுன்றார். அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறே. அழகாக அப்பர் பெருமான் அதை சொல்லியிருக்கிறார். அதனால் நாம சங்கீர்த்தனம்ங்கிறது ரொம்ப உயர்வானது. நாம சங்கீர்த்தனம் என்றால் இறைவனின் திருநாமத்தை ராகத்தோடு பாடுவதற்கு பேர் நாம சங்கீர்த்தனம். கும்பலாக சேர்ந்து பாடுவாங்க, பஜனை அப்படிம்பாங்கல்ல. தனுசு ராசி 6ஆம் இடத்தில் குரு உள்ளது. 6இல் குரு ஊரில் பகை என்பார்களே, அது உண்மையா? அது கோச்சாரத்துக்கு தாங்க. ஜனனகால ஜாதகத்தில் அப்படி இருந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது. அனுப்புனர் மதி பாலமேடு, மதுரை. மதி பாலமேடு. வைத்தீஸ்வரன் கோவிலில் உப்பும் மிளகும் போடுகிறார்களே, அது எதற்காக? மேலும் உப்பு தான் உயர்ந்த பரிகாரம் என்கிறார்கள். அப்படி இல்லைங்க, அந்த கோவிலில் அது சில நோய்களுக்கெல்லாம் உப்பும் மிளகும் அங்கே கொண்டு வந்து கொட்டிட்டு போவாங்க. அது கொட்டிட்டாலே வியாதி சரியாயிடும். உடம்புல இருக்கிற பல நோய்களை குணப்படுத்தும் ஆற்றல் அந்த சுவாமிக்கு உண்டு. வைத்தீஸ்வரன் அவரே வைத்தியம் பார்க்கிறவர், அவரே நோயை குணப்படுத்தும் ஈஸ்வரனாக அங்கே இருக்கிறார். வைத்தீஸ்வரன் கோவில்னு பேர். சுவாமி மூலவர் வைத்தீஸ்வரன். உப்பு மிளகு வாசலில் விற்பாங்க கொஞ்சம் கொஞ்சம். ஒரு பிடிச்சி உப்பு, ஒரு பிடிச்சி மிளகு, 4 மிளகை போட்டு அதை ஒரு இடத்துல கொண்டு வந்து கொட்டுவாங்க. கொட்டிட்டு போயிட்டால் நம்மளுடைய நோய்களெல்லாம் தீருவதாக ஐதீகம். அது காலம் காலமாக செய்யப்பட்டு வருகிறது. எத்தனையோ நூற்றாண்டுகளாக வைத்தீஸ்வரன் கோவிலில் உப்பு மிளகு போடுறதுங்கிறது அது ஒரு சம்பிரதாயம் உண்டு. அங்கே அது ஒரு பரிகாரம். நோய் குணமாகுவதற்காக அது செய்யப்படுகிறது. என் மகன் கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, லக்னத்தில் சனி, பிறந்த திசை இருப்பு புதன் தசை 11 வருடம் 2 மாதம். புதன் தசைக்கு அடுத்தது கேது தசை வந்த ஒரு வாரத்தில் என் கணவர் இறந்து விட்டார். ஐயோ! ஆனால் எல்லாருக்கும் அப்படி இல்லைங்க. உங்கள் மகனுக்கு கேட்டை, அவனுக்கு 2ஆவது தசையாக கேது தசை வந்தது. கேது தசை வந்தவுடனே உங்கள் கணவர் இறந்துட்டாருங்கிறது ரொம்ப சோகமான விஷயம். ஆனால் இது எல்லாருக்கும் அப்ளை ஆகாது. இது ஒரு சிலருக்கு தான் அந்த மாதிரி ரேராக சில விஷயங்கள் நடக்கும். அவனுடைய 9ஆம் இடத்திற்கு அதிபதி ரொம்ப பலகீனமாகி அந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்கும். அதனால் கேட்ட நட்சத்திரத்தில் பிறக்கிற பசங்களுக்கு எல்லாருக்கும் கேது தசை வரும்போது அப்பா போயிடுவான்ற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. அது தவறான கருத்து. எவ்வளோ பேர் கேட்ட நட்சத்திரத்தில் நிறைய 60-70 வயசெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்க அப்பா உரிய வயதில் தான் தவறி இருக்கிறார். 7 வருஷம் கேது தசை முடிஞ்ச பிறகு சுக்கிரதசை நல்லாயிருக்கும். சுக்கிரதசை நிச்சயமாக நல்லாயிருக்கும், கவலைப்படாதீங்க. ரொம்ப துரதிருஷ்டவசமானது. உங்களுடைய மகனுக்கு கேது தசை வரும்போது உங்கள் கணவர் இறந்துட்டாருங்கிறது கேட்குறதுக்கு ரொம்ப பதவதைப்பாக இருக்கிறது. கவலைப்படாதீர்கள். நல்ல வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படும், நல்ல நேரம் ஏற்படும். உங்களுடைய மகனின் எதிர்காலம் நன்றாக இருக்கும். உங்களின் எதிர்காலமும் மிக சிறப்பாக இருக்கும். வாசுதேவநல்லூர். திருக்கோவில்களில் மூர்த்தி, தீர்த்தம், தலவிருட்சம் எனப்படும் 3ம் மிக முக்கியமானவை. விருட்சத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இவை பற்றி விளக்கவும். அதில் சலவிருட்சம் எப்படி சுயம்புவாக வளர்ந்து வந்ததா அல்லது மனிதர்களால் வைக்கப்பட்டதா? சுயம்புவாக வந்தது தான் சலவிருட்சமாக இருக்கும். அங்கே அந்த மரங்கள் நிறைந்த ஒரு இடத்திலே இறைவன் இருப்பார். அதனால் அந்த மரத்துடைய பெயர்லேயே அந்த ஊர் இருக்கும். மருதூர் அப்படின்னா மருத மரம் நிறைந்த ஊர். ஆலங்காடு, திருவாலங்காடு அப்படின்னா ஆலமரங்கள் நிறைந்த ஊர். தர்பாரண்யேஸ்வரம் என்றால் தர்பை காடு, தர்பை நிறைந்த ஊர். அந்த மாதிரி அந்தந்த மரத்தை வச்சு அந்த ஊர், அந்த மரம்தான் முக்கியம்.
அந்த மரத்தடியிலே ஈசன் எழுந்தருளி இருப்பார். அதனால் அந்த மரமே தலவிருட்சமாக கருதப்படுகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். வில்வாரண்யம் என்று ஒரு ஊர் இருக்கும். அங்கே பார்த்தா வில்வ மரங்கள் நிறைந்த காடாக அது ஒரு காலத்திலே இருந்திருக்கும். வன்னி மரம் நிறைந்த இடம். அந்த மாதிரி முக்கியமான மரங்களை வைத்து ஊர் பேர், அந்த ஊர் பேரை வைத்து இறைவன். அதனால் மரங்களுக்கு முக்கியத்துவம் உண்டு. ஸ்தல விருட்சங்கள் என்பது தாமாக அங்கே ஏற்பட்டவை. அதுக்கப்புறமா அங்கே மக்கள் போகிறப்போ அங்கே ஒரு சிவலிங்கம் இருப்பதை கண்டெடுத்து அதற்கு கோவில் கட்டுவார்கள். இந்த மாதிரி தான் எல்லா ஊர்லேயும் தலப்புராணம் வரும். மேஷ ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். குரு வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் குரு. குருவின் வீடான மீனத்தில் சந்திரன். இன்னைக்கு ரேவதி நட்சத்திரம், மீன ராசியிலே சந்திரன் இருக்கிறது. அந்த மீன ராசிக்கு அதிபதியான குரு சந்திரனின் வீடான கடகத்திலே இருக்கிறது. கடகத்தில் குரு, மீனத்தில் சந்திரன். இடமாற்றம். மீனத்திற்கு அதிபதி கடகத்திலே, கடகத்திற்கு அதிபதி மீனத்திலே. குருவும் சந்திரனும் இடமாற்றம் பெற்று குருவின் பார்வையிலே சந்திரன் அமைந்திருக்கக்கூடிய, குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய மிக அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. எனவே மேஷ ராசி அன்பர்கள் இன்று பதவி உயர்வு பெறுவார்கள். புதிய பதவிகள் கிடைக்கும். வேலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். வியாபார விஷயமாக ஒரு சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும். அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் சில மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் எதிர்பாராத விதமாக திடீர் பதவி உயர்வு கொடுப்பார்கள். குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சி நடத்தலாம் என அது பற்றி யோசித்து கொண்டிருப்பீர்கள். நல்ல விஷயங்களை பற்றியெல்லாம் பேசி கொண்டிருப்பீர்கள். நல்லோரின் சந்திப்பு நிகழும். உங்கள் மீது அக்கறை கொண்ட, உண்மையை பேசுகின்ற, மனம் விட்டு உண்மையை பேசுகின்ற நல்ல நண்பர்களை சந்திப்பீர்கள். எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக மேஷ ராசிக்கு விளங்குகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இது ஒரு சிறப்பான நாள். 11ஆம் இடத்திலே சந்திரன் என்பது சிறப்பான யோகம். அதனால் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். 11இல் சந்திரன் இருக்கும் பொழுது ஒரு செயலை செய்தால் அந்த செயல் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பார்கள். இன்றைய தினம் அந்த நாள். எனவே ஏதாவது செய்ய வேண்டுமானால் இன்று செய்யலாம். உங்களுடைய வேலைகளை நன்றாக செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். மனதிலே அமைதியும் சந்தோஷமும் தவழ்ந்து கொண்டிருக்கும். வியாபாரத்தை பல மடங்கு பெரிதாக விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். அதற்கான முயற்சியிலே இறங்குவீர்கள். ஆன்லைன் மூலமாக வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். அதற்கு தேவையான விஷயங்களை எல்லாம் வாங்கி வைத்து கொண்டு ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணி கூட 2 சிஸ்டம் எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சுக்கிட்டு உங்கள் பிஸ்னஸை ஆன்லைன் மூலமாக விரிவுபடுத்தலாம். மிதுன ராசிக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். 2ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்றிருக்கிறது. 2க்குடைய சந்திரன் 10ஆம் இடத்திலே வெகு சிறப்பாக அமைந்திருக்கிறது. குருவால் பார்க்கப்படுகிறது. தனஸ்தானாதிபதியை தனகாரகன் பார்ப்பதால் தனலாபம் அதிகமாக கிடைக்கும். லாபஸ்தானத்தில் லாபாதிபதி ஆட்சி என்பதும் ஒரு கூடுதல் நல்ல விஷயம். குருச்சந்திரன் பரிவர்த்தனை மிதுனத்திற்கு மிகப்பெரிய நன்மை செய்யும். எனவே இன்றைய நாள் நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வந்து சேரும். நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். வெற்றிகரமாக எடுத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கடக ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி 9ஆம் இடத்திலே, 9 குடையவன் ராசியிலே குருவும் சந்திரனும் இடமாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகத்திலே அமைந்திருப்பதால் கடகராசிக்கு இது மிக 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 சிறப்பான நல்ல நாள். அற்புதமான விதத்திலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. 10 குடையவன் 10லே ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்கும். அபரிமிதமாக இருக்கும். அற்புதமாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம். குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை, சந்தோஷம். பொருளாதாரத்திலே பெரிய முன்னேற்றம் என பல்வேறு நன்மைகள் நடைபெறும். டெலிகம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறவங்க, ஏவியேஷன் லைனில் இருக்கிறவங்க, ஆகாயம் தொடர்பான தொழில்நுட்பங்களை வைத்து கொண்டு தொழில் செய்பவர்கள், அப்படி பார்த்தா எல்லாமே சேட்டலைட்டுக்கு போய் தான் வருது. ஃபோன் கூட ஆகாய
தத்துவம் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கிறது. பஞ்சபூத தத்துவங்களிலே ஆகாய தத்துவம் அதிகமாக என்று உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏதோ நல்ல செய்தி ஒன்று வரப்போகிறது. நீங்கள் எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி, நல்ல தகவல் என்று கிடைக்கும். எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். பாக்யஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. சிம்ம ராசிக்கு அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது வலுவாக உள்ளது. எனவே நீங்கள் எதிர்பாராத விதமாக ஒரு சொத்து வாங்குவீர்கள், அல்லது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான வழக்குகள், சர்ச்சைகள், பிரச்சனைகள் ஏதாவது போய் கொண்டிருந்தால் இப்பொழுது அவை முடிவுக்கு வரும். நல்ல முடிவு கிட்டும். நீண்ட நாட்களாக முடிவுக்கு வராத சொத்து பிரச்சனையெல்லாம் இப்போ முடிவுக்கு வரும். 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திலே வலுவாக செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் இப்பொழுது தீர்ந்துவிடும். எனவே இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற விதத்திலே சிம்மத்திற்கு சில கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். நல்ல நாள், ஆனால் சந்திராஷ்டமம். அது எப்படி சார் அப்படின்னா, பேச மட்டும் கூடாது, பாக்கியெல்லாம் அது நடக்கிறது நல்லது நடக்கும். நீங்கள் உக்காண்டு கம்முன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும், எதுவுமே பேசாதீங்க. அமைதியாக இருந்து உங்கள் வேலைகளை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும். அமைதியாக இருந்தாலே எல்லா வேலையும் நடந்துடும். பேசினா பிரச்சனை வரும். இன்று முழுவதும் ரேவதி நட்சத்திரம். சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆனால் ஒரு சில கிரகங்கள் மிகவும் அதிக நன்மை செய்யும் விதத்திலே அமைந்திருக்கின்றன. எனவே நன்மையும் நடைபெறும். பேசினால் பிரச்சனையும் வரும். பேசாமலே இருந்து உங்கள் வேலைகளை முடித்து கொள்ள வேண்டும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி புதனின் நட்சத்திரமான ரேவதியிலே சந்திரன் அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது 7ஆம் இடத்திலிருந்து. அந்த சந்திரனை குரு பார்க்கிறது, சந்திரன் ராசியை பார்க்கிறது. எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வீட்டில் நிறைய பணம் கொடுக்கல் வாங்கல் வேலைகளெல்லாம் நடைபெறும். யார் யாரிடம் பணம் வாங்கியிருந்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் பணத்தை திருப்பி கொடுத்து விடுவீர்கள். கடன் பிரச்சனையிலிருந்து முழுமையாக வெளியே வருவதற்கான வாய்ப்பு இப்பொழுது கன்னிராசிக்கு வலுவாக உள்ளது. ஏதோ ஒரு காரணத்துக்காக கடன் வாங்கியிருந்தோன்னு வச்சுங்க, கல்யாணம் வீட்டில், அதுக்காக கடன் வாங்கியிருந்தோன்னா இப்போ கடனை கொடுத்துருவீங்க. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. துலா ராசியினரெல்லாம் சொந்த வீடு வாங்குவார்கள், வீட்டை புதுப்பிப்பார்கள், வீட்டுக்கு செலவு செய்வார்கள். சின்ன சின்னதாக ஏதாவது செலவு வந்துக்கிட்டே இருக்கும். பக்கம் பக்கமாக வீட்டை அழகுபடுத்தி வேடிக்கை பார்த்துட்டு சந்தோஷப்படுவீங்க. நீங்களே உங்களுடைய இல்லத்தில் அலங்கார வேலைகளை கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் நிறைய பண்ண வேண்டியிருக்கும். இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ், கிளாத்திங், புதுசாக பெட்டுக்கு பெட்ஷீட் வாங்கிறது, கர்டன் வாங்கி ஜன்னலை மூடுறது, அந்த மாதிரி சில சின்ன சின்ன வீட்டை அழகுபடுத்துகின்ற வேலைகளை எல்லாம் இப்பொழுது செய்வீர்கள். ஆடை ஆபரணம் வாங்குவது போன்றவும் இப்பொழுது நடைபெறும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் துலாமிற்கு விளங்குகிறது. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 9 குடைவன் 5ஆம் இடத்திலே, 5 குடைவன் 9ஆம் இடத்திலே. இது ஒரு பெரிய யோகம். குருவும் சந்திரனும் பரிவர்த்தனா யோகத்திலே அமைந்திருக்கின்றன. 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. 9ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திரன், பாக்யாதிபதி சந்திரன் 5ஆம் இடத்திலே புதனின் சாரம் பெற்று வலுவாக அமைந்திருக்கிறது. எனவே நன்மைகள் பல மடங்கு அதிகமாக நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்று நீங்கள் எதை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு செயலை துவங்கினாலும் அதை நன்றாக செய்வீர்கள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். உங்களுக்கு பாராட்டு விழா நடைபெறும். உங்களின் உற்றத்தார், சுற்றத்தார், உறவினர்களெல்லாம் இப்பொழுது பாராட்டுவார்கள். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும். கலைத்துறையினருக்கெல்லாம் பெயர், புகழ், செல்வாக்கு அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ள விருச்சிக ராசியினருக்கு திருமணம் நடைபெறும். திருமணமாகி இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்காத விருச்சிக ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது அந்த நல்ல செய்தி வந்து சேரும்.
நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள், வெற்றிகரமான நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது என்பது ஒரு சிறப்பான யோகம். ராசி அதிபதி இன்னும் 5 மாதங்களுக்கு உச்சத்தில் தான் இருக்கும். குரு இன்னும் 5 மாதம் உச்சம். அக்டோபர் 20ஆம் தேதி வரை குரு உச்சமாக இருக்கிறது. எனவே இது தனுசு ராசிக்கு அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நேரம். உங்கள் லைஃப்பில் பெரிய அச்சீவ்மெண்ட் எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது இன்னும் 5 மாதத்துக்குள்ளே பண்ணிவிடுவீங்க. வித்தின் 5 months பெரிய அளவில் ஏதோ சாதனை செய்ய போகிறீர்கள். நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடைபெற போகின்றன. எனவே இது ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மிக 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 சிறப்பான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்றன. குரு சுக்கிரன் சேர்க்கை 7இல், அதிலே குரு உச்சம் பெற்ற குருவோடு சுக்கிரன் இணைந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால் மகர ராசிக்கு அதிர்ஷ்ட காற்று வீசுகின்ற நல்ல நாள். இன்று நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அதில் ஜெயித்து காட்டுவீர்கள். ஜெயிக்க போவது யாரு? நீங்கள் தான். மகர ராசிக்காரங்க தான் இன்றைக்கி ஜெயிக்க போகிறாங்க. இது எல்லா விஷயத்திற்கும் பொருந்தும். உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி, திருமண தடை விலகுதல், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுதல் என அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் விளங்குகிறது. கும்பராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 2ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டிருப்பதால் இப்பொழுது பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய பாக்கி வசூலாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். உங்களுக்கு பணம் தர வேண்டியவர்களிடம் இப்பொழுது கேட்டால் கொடுத்து விடுவார்கள். ரொம்ப நாளாக கொடுக்காதவங்களாம் இன்றைக்கி கொடுப்பாங்க. நீங்கள் கேட்கணும். ஆனால் எப்போவுமே கடன் கொடுத்தா கேட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வரும். இல்லைன்னா அப்படியே போயிடும். அது கடன் கொடுத்துட்டு கேட்காம இருந்தோன்னா ஓஹோ நமக்கு இனாமாக கொடுத்துருக்காங்க போல் இருக்குன்னு தே வில் டேக் இட் ஃபார் கிராண்டட். அதனால் கடன் கொடுத்தா கேட்டுக்கிட்டே இருக்கணும், என்னாச்சுன்னு. இன்றைய தினம் பழைய கடனெல்லாம் வசூலாகும். பணம் புழக்கம் அதிகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். மீன ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். ராசி அதிபதி 5லே 5 குடைவன் ராசியிலே இடமாற்றம். 5 குடைவன் என்றால் சந்திரன். மீனராசிக்கு 5ஆம் வீடு கடகம். கடகத்திற்கு அதிபதி சந்திரன். எனவே 5 குடைவன் யார்? சந்திரன். அந்த சந்திரன் இப்பொழுது எங்கே இருக்கிறது? உங்கள் ராசியிலேயே இருக்கிறது. இது ஒரு பெரிய யோகம். 5 குடைவன் ராசியிலே இருப்பதோடு மட்டுமல்லாமல் ராசி அதிபதி 5ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறது. வீடு இடமாற்றம் பெற்றிருக்கின்றன. ராசி அதிபதி 5இல் 5 குடைவன் ராசியில் 1, 5 ஆகிய வீடுகளுக்கு அதிபதி இடமாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகத்தில் மிகச் சிறப்பாக ஜொலித்து கொண்டிருக்கின்ற நல்ல நாள். அதனால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். நிறைய நன்மைகள் நடைபெறும். பெரிய பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்திலே எதிர்பாராத திடீர் பதவிகள் இப்பொழுது உங்களுக்கு வழங்கப்படலாம். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே பெரிய லாபம் கிடைக்கும். எதிர்பாராத மிகப்பெரிய தன லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தன லாபம் கிடைக்கக்கூடிய நாள். 2ஆம் இடத்திற்கு அதிபதி 2ஆம் இடத்திலே ஆட்சியாக இருக்கிறது. எனவே பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்குவீர்கள். வீடு, மனை, நிலம், ஃப்ளாட்டு, பிளாட்டு எல்லாமே வாங்கலாம். இப்போது ரொம்ப நல்லா இருக்குது டைம். வாடிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாடிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ்
தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர், சக்தி பீடம், அனுமன் உபாசகர், ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போது? இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள், பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசோதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஆஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான பராபவ வருடம் வைகாசி மாதம் 29ஆம் தேதி 10/6/2026 புதன்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினந்தோறும் ஜோதிடம், ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 பேருக்கு வெவ்வேறு ராசிகள் இருந்து அந்த வெவ்வேறு ராசிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு சனி அனுகூலமாக இல்லை குரு அனுகூலமாக இல்லை அப்படின்ற சூழல் இருந்தது அப்படின்னா சுபகாரியங்கள் தடைபடுமா, ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்றத பற்றின விளக்கம் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. ஏற்கனவே இதை பற்றி சொன்னோம். இப்போ கடகத்தில் குரு சஞ்சாரம் பண்ணுறார். தனுர் ராசிக்காரருக்கு அனுகூலம் இல்லைன்னு சொல்லுவாள் கோட்சார ரீதியாக. கடகராசிக்காரருக்கும் அனுகூலம் இல்லைன்னு. ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும். இப்போ கன்னிராசிக்காரர், இப்போ ஒரு வீட்டில் கணவன் வந்து தனுர் ராசி, மனைவி கடகராசி, குழந்தை கன்னி ராசின்னு வச்சுக்கோங்க. அப்போ தீதிலூர் 3 துரியோதனன் படை மாட்டுதுன்னு 3 குரு இருக்கிறது பெரிய தடை பிரச்சனைன்னு சொல்லுவாள். இப்போ அடுத்து கும்பராசிக்காரர், இப்போ 2 குழந்தைங்க இருக்கா, கணவன் மனைவி 2 குழந்தைகள்னா தனுர் ராசி, கும்பராசி, கடகராசி, கன்னி ராசிக்காரர் இருந்தால் இப்போ 4 பேருக்குமே குரு சரியாக சஞ்சாரம் பண்ணலன்றதுனால குடும்பத்தில் குழப்பம் வருமானா இது ஒரு தவறான கருத்தாக போயிடும். 4 ராசிக்கும் குரு அனுகூலமாக இல்லைன்னா கூட தசா புத்திகள் நல்ல முறையில் இருந்தால் பிரச்சனை கட்டாயம் வராது. அடுத்து இதே வந்து நீங்கள் சனி பகவானோட சஞ்சாரம் எடுத்துனாலும் இப்போ மீனத்தில் சனி சஞ்சாரம் பண்ணுற இந்த காலகட்டத்தில் இப்போ தனுர் ராசிக்காருக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. இப்போ கணவர் தனுர் ராசின்னு எடுத்துக்கோங்க, கணவருக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. இப்போ மனைவி வந்து மீன ராசின்னு எடுத்துக்கோங்க, மனைவிக்கு 7.5 ஆண்டு சனி ஜென்ம சனி நடக்கிறது. 2 குழந்தைங்க இருக்கா, கும்பராசியில் ஒரு குழந்தை இருக்கா, மேஷ ராசியில் ஒரு குழந்தை இருக்கான்னா மேஷ ராசியில் இருக்க குழந்தைக்கு சனி ஆரம்பிக்கிறது, கும்பராசியில் இருக்கிற குழந்தைக்கு சனி விட போகிறது. ஆக கும்பராசிக்காருக்கு, மீனராசிக்காருக்கு, மேஷ ராசிக்காருக்கு 3 பேருக்குமே இப்போ அந்த வீட்டில் 7.5 ஆண்டு சனி. தனுர் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, அதாவது அஷ்டமம்னா 8, அர்த்தாஷ்டமம்னா 8ஆம் இடத்துல இருந்தால் என்ன கெடு பலன்களோ அது பாதி பலன்களை அர்த்தாஷ்டம சனி கொடுப்பாருன்னு சொல்லுவாள். அதனால் அந்த குடும்பத்தில் விபத்து, பிரச்சனைகள், கடன், சண்டை, சச்சரை வருமானம் அப்படி எதிர்பார்க்கக்கூடாது, அப்படி நினைக்கவும் கூடாது. அது அவளுக்கு யாருக்காவது குடும்ப தலைவருக்கு தசா புத்தி நன்னா உறுதியாக நன்னா இருந்து யோக தசை நடந்தால் கட்டாயம் கெடுதியை பண்ணாது. அதே மாதிரி மீனராசியில் சனி இருந்தாலும் அவளுக்கு நடக்கக்கூடிய தசாயோ புத்தியோ அனுகூலமாக இருந்தாலும் கெடுதி பண்ணாது. அதனால் ஒரே குடும்பத்தில் கணவன் மனைவி 2 குழந்தைகள் தனுர் ராசி, மீனராசி, கும்பராசி, மேஷ ராசியில் இருந்தாலும் 4 ராசிக்காரர்கள் ஒரே வீட்டில் இருந்தாலும் அது குழப்பத்தை தராது. ஏன்னா இதை பற்றி நம்ம வந்து 14ஆம் தேதி இதை பற்றி சில விஷயங்கள் பேசினோம். அதனோட கண்டினியூவேஷன் தொடர்ச்சி தான் மறுபடியும் இப்போ அதையே பேசுகிறோம். அதனால் நிறைய பேரோட சந்தேகம் என்னென்னா அப்பா அம்மா பிரிஞ்சிருக்கணுமா, குழந்தை பிரிஞ்சிருக்கணுமா, அதெல்லாம் அவசியமே இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், இந்த பிரிஞ்சாதான் பிரச்சனை தீரும்னு இல்லை. ஏன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, கிரகத்தோட பார்வை வீட்சண்யம்ன்றது ஒன்றா இருந்தாலும் பிரிஞ்சாலும் வரதான் செய்யும். ஒரு 7.5 ஆண்டு சனியால் தொல்லை வருதுன்னா அதுக்குன்னு 7.5 வருஷம் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கணுன்றது முட்டாள்தனமாக போயிடும். சரி, புரியுதா உங்களுக்கு? அதனால்
குரு வந்து அப்பா அம்மா 2 குழந்தைகளுக்கு அனுகூலமாக இல்லைனாலும், இல்லை மாமனார் மாமியார் அவள் 2 பேருக்கு அனுகூலம் அதனால் மாட்டு பொண்ணுக்கு பிரச்சனை வரும்ன்றதோ, இல்லை மாட்டு பொண்ணு ராசி சரியில்லைன்றது மாமனார் மாமியாருக்கு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அப்போ இதெல்லாம் பார்க்க வேண்டாமா அப்படின்னா தாராளமாக பாருங்கள். அது எப்போ பார்க்கணும் அப்படின்னா அதுவும் சொல்லிடுறோம். இப்போ ஒருத்தர் நீங்கள் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, ரொம்ப நாளாக ஒன்றா சேரணும்னு பேசிகிட்டு இருக்கீங்க ஒருத்தரோட. அவர் அந்த தொழில் நல்லா தெரிஞ்சவர். நீங்கள் ஏதோ இடம் விற்று பணம் வரணும்னு காத்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு 50 லட்சம் 1 கோடி வந்துடுது. நீங்கள் தனுர் ராசிக்காரர். இப்போ உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. நீங்கள் சேரணும்னு நினைக்கக்கூடியவர், நீங்கள் யாரோட பார்ட்னராக போகணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ அவர் வந்து கும்பராசிக்காரர்னா தசாபுத்தியும் கொஞ்சம் பலகீனமாக இருந்தால் 2 பேரும் இப்போ சேர வேண்டாம்னு சொல்லுவோம். கும்பராசிக்காரரும் தனுர் ராசிக்காரரும் உடனடியாக நம்ம சேராமல் ஏதாவது மற்ற கிரகங்கள், அதாவது எந்த இப்போ கும்பராசிக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம், இல்லை தனுர் ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் கோட்சாரத்தில் அனுகூலமாக சஞ்சரிக்கும் பொழுதோ, இல்லை அடுத்த குரு பெயர்ச்சியிலையோ கொஞ்ச நாள் தள்ளி, இல்லை தசா புத்திகள் கொஞ்சம் பலகீனமாக இருந்தால் அந்த புத்திநாதனோட அந்த காலகட்டம் தாண்டின பிறகு, இப்போ உதாரணம் குரு தசையில் உங்களுக்கு நடக்கக்கூடியது, உங்களுக்கு சுக்கிர புத்தி நடக்கிறதுனா அந்த சுக்கிர பகவானோட புத்தி முடிஞ்ச பிறகு, ஆக குரு தசையில் சுக்கிரன் முடிஞ்சு சூரிய புத்தி வரைச்சேன், இது மாதிரி ஒரு 6 மாத காலம் 3 மாத காலம் இல்லை ஒரு குறைஞ்சபட்சம் 1 வருட காலம் அந்த வியாபாரத்தை தள்ளி போட்டு அப்புறம் கூட்டாக சேர்ந்து பண்ணலாம். ஸோ நான் சொல்கிறது, காலநிலை சரியில்லைன்னா சில நாட்கள் தள்ளி போடலாம். ஆனால் நீங்கள் வந்து பண்ணவே வேண்டாம்னு அர்த்தம் பண்ணிக்கிறது அவசியம் இல்லை. அப்போ ஏன் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா, பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் தான். இப்போ 4 பேர் சேர்ந்து வியாபாரம் பண்ண போகிறீங்க. ஒருத்தர் தனுர் ராசிக்காரர், இன்னொருத்தர் வந்து கும்பராசிக்காரர், இன்னொரு மேஷ ராசிக்காரர், இன்னொருத்தர் வந்து மீன ராசிக்காரர். இப்போ 4 பேரை சேர்ந்து செய்யும்போது ஒருத்தருக்கு கூட சனி அனுகூலமாக இல்லை அப்படின்னா அப்போ கொஞ்சம் நிதானிக்கிறது நல்லது. அப்போ கூட மீன ராசிக்காரருக்கு குருவோட சஞ்சாரம் அனுகூலமாக இருந்ததுன்னா அவரை பிரதானமாக வச்சு முக்கியமான விஷயங்களை ஆரம்பிச்சிட்டோம். அது நகர்ந்துட்டே இருக்கும்போது பணத்தை முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு 6 மாதம் காத்திருந்து கால நேரம் அறிஞ்சு அப்போ வேணால் போடலாம். எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, அப்போ பார்ட்னர்ஷிப்பாக தொழில் ஆரம்பிக்கும் பொழுது வேணும்னா கோட்சாரங்களில் இந்த கிரகங்கள் எப்போ இருக்குது, இப்போ ஆரம்பிக்கலாமா இல்லை இதை தள்ளி போட்டு ஆரம்பிக்கலாமான்னு அப்போ யோசிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒருத்தர் கன்னியா ராசியில் இருக்கார், இன்னொருத்தர் கடக ராசியில் இருக்கார், இன்னொருத்தர் கும்ப ராசியில் இருக்கார். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கூட்டு அமைப்பில் ஒருத்தர் தனுர் ராசிக்காரராக இருக்காருன்னா, இப்போ இந்த கடக ராசி, கன்னி ராசி, தனுர் ராசி, கும்பராசிக்காராக சேர்ந்து ஒரு வியாபாரம் பண்ணணுன்னு பார்க்குறா, சுபங்கள் ஒன்று நடத்தணும்னு பார்க்குறா, ஒரு கல்யாண சத்திரம் கட்டணும்னு பார்க்குறா, ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு பார்க்குறா, ஒரு தீர்த்த யாத்திரைகள் எல்லாம் சேர்ந்து போகணுன்னு பார்க்குறா. அப்போ 4 பேருக்குமே குருவோட சஞ்சாரம் நன்னா இல்லைன்னா அந்த சுபகாரியத்தை கொஞ்சம் நிதானித்து செய்கிறது நல்லது. இதில் யாராவது ஒருத்தருக்கு அனுகூலமாக இருந்தால் கூட அவளை முன்னிறுத்தலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நிதானித்து அந்த தீர்த்த யாத்திரையோ கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதோ, ஒரு கல்யாண சத்திரை 4 பேராக சேர்ந்து கட்டுறதோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுபம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஆன்மீகம் சம்பந்தமான விஷயம், இது மாதிரி முக்கியமான சில நல்ல விஷயங்களை நிதானித்து முடிவெடுக்கலாம். அப்போ கூட தசா புத்தி நன்னாக இருந்ததுன்னா சிறு சிறு பரிகாரங்களையே இந்த வேலையை நீங்கள் கட்டாயம் தொடர்ந்து செய்யலாம். அதனால் 4 ராசிக்காரர்கள் தொழில் ஆரம்பிக்க சம்பந்தமான விஷயமாக இருந்தால், இல்லை ஒரு பெரிய யாத்திரைக்கு தலைமை தாங்கக்கூடியவராக இருந்தால் யோசித்து முடிவெடுக்கலாம். மற்றபடி 4 ராசிக்காரர்களுக்கும் சனி அனுகூலமாக இல்லைன்னாலும் குரு அனுகூலமாக இல்லைனாலும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரே இடத்துல வசிக்கிறதுனாலையோ, ஒன்றா யாத்திரை போகிறதுனாலையோ, ஒரு காரியத்தை சேர்ந்து செய்கிறதாலையோ பிரச்சனை வரும்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சுவாமிஜி, இப்போ ஒரே வீட்டில் ஒரே ராசியில் 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் ஒத்துமையாக இருக்கக்கூடாது, ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மைதானா? அதை பற்றின விளக்கம் கொடுங்க சுவாமிஜி. ஏற்கனவே இது பல நாட்களுக்கு முன்னே விளக்கம் கொடுத்துருக்கோம். 4 நபர்கள், கணவன் மனைவி 2 குழந்தைகள். இப்போ கடகராசி அப்படின்னு வச்சுக்கோங்க, உடனே ஜென்மத்தில் குரு இருக்கார் கெடுதியை பண்ணுவார்னு எடுக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி கணவன் மனைவி 2 குழந்தைகள் மீன ராசி வச்சுக்கோங்க, ஜென்மத்தில் சனி வந்துட்டார்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ 4 பேரும் ஒரே ராசியாக இருந்தாலும் குழந்தைகளோ கணவனோ மனைவியோ பிரிஞ்சு வசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை பற்றி பயப்பட வேண்டியதே இல்லை. இதை தவிர நீங்கள் வந்து இன்னொன்று புரிஞ்சுக்கணும், கிரக வேதைன்னு உண்டு. இப்போ தினமும் உங்களுக்கு ராசி பலன்லாம் பார்க்குறவா இல்லை ராசி பலன்லாம் எழுதுகிறோம்.
நீங்கள் அதை படிக்கிற வாழ்க்கை தெரியும். நாங்கள் ராசி பலன் எழுதும்போது படிப்பீங்க. இப்போ மீனராசிக்கு 7.5 ஆண்டு சனி ஜென்ம சனி நடக்கிறதுனா வருஷம் முழுக்க கெடுபலன்களை சொல்லவே மாட்டான். ஏன்னு யோசனை பண்ணியிருக்கீங்களா? வருஷம் முழுக்க கெடுபலன்கள் சொல்ல மாட்டான். இந்த வாரம் நல்லா இருக்கணும், அடுத்த வாரம் சுமாராக இருக்கணுவான். காரணம் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்போ ஜென்மத்தில் சனி இன்னும் 2 வருஷம் இருப்பார், குரு இன்னும் 6 மாதம் இருக்க போகிறாரு. அப்போ ஜென்மத்தில் 6 மாதம் இருக்கும்போது அப்போ கடகராசிக்கு பிரச்சனையை தொடர்ந்து கொடுப்பாரா? இப்படிலாம் சிந்திக்க வேண்டாம். இந்த வாட்டி குரு சீக்கிரமாக அடுத்த கட்டத்துக்கு போகிறாரு. அதை பற்றி இன்னொரு சந்தர்ப்பம் வேணால் பேசலாம். கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு மாற போகிறார், அதை பற்றி பேசலாம். அப்போ ஒரு வருஷம் ஒரு கிரகம் இப்போ உதாரணம் குரு ஏதோ ஒரு ராசியில் பிரவேசம் பண்ணுறார், ஒரு வருஷம். அப்போ மொத்தமே கெடுபலன் தானே நடக்கும். ஏன் நல்ல பலன்களை இடையிடையில் சொல்கிறோன்னா, கிரக வேதைன்னு பேர். இந்த கிரகம் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகிய காலம்னா சந்திரன். இந்த சந்திரனும் பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரத்தில் இது ஆதியந்த பரம நாழிகை மாறும், அது வேறு விஷயம். முன்னாள் மறுநாள் கணக்கு போடும்போது 58 நாழிகை சிலது வரும். அது ஒரு நட்சத்திரத்துக்கும் தோராயமாக 60 நாழிகைன்னு போட்டாலும் நாழிகை விஷயத்தில் மாற்றம் உண்டு. அதை பற்றி இன்னும் விரிவாக பின்னால் பேசலாம். அப்போ ஒரு நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்கும் போது சந்திரன் ஒரு பலனும், இன்னொரு நட்சத்திர சாரத்தில் வரும்போது இன்னொரு பலனும் கொடுப்பார். அதே நேரத்தில் கிரக வேதை, ஒரு கிரகம் இருக்கிற வீட்டுக்கு இப்போ 7, 8, 12 வரும்போது கிரக வேதைன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிரக வேதை கணக்கு இருக்குது. எப்படி அஷ்டவர்க்கம் மாதிரி. அப்போ ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகம் இந்த சந்திரன் மாறுறதாலே வேதை வரலாம். அப்படி வேதை வரும்போது அது தர வேண்டிய கெடுபலன்களை கொடுக்காது. இப்போ அதே மாதிரி மீனராசிக்கு ஒரு வருஷம் முழுக்க நல்லா இருக்குமா, 5ல் குரு இருந்தார்னா அப்போ அவருக்கு ஏன் கஷ்டபலன்கள் நடுவில் வருதுன்னா, கிரக வேதை ஏற்படும் போது ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் கோட்சாரத்தில் கிரக வேதை வரும்போது அவள் கொடுக்க வேண்டிய நல்ல பலன்களை அன்றைக்கி கொடுக்காமையும் போகலாம், கொடுக்க வேண்டிய கெடுபலன்களை கொடுக்காம நேர்மாறாக நல்ல பலன்களும் கொடுக்கலாம். அதுதான் காரணம். இன்னும் இதை பற்றி நம்ம விரிவாக பின்னால் இன்னொரு சந்தர்ப்பம் பேசலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். ஜோதிட ரீதியான பல்வேறு கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமிஜி. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் மேட்ரிமோனி, தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் வழங்கும் ஒளிமயமான எதிர்காலம். பவர்ட் பை பிரிஸ்டா விமென்ஸ் வேர், அனைத்திலும் பெஸ்டா பிரிஸ்டா இன்னர்வேர், லெகின் அண்ட் நைட்டீஸ். நேரலைப்பில் காத்துட்ருக்குறாங்க. வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்னம்மா? மேம், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். என்னோட பேர் பிரகதீஸ்வரி மேடம். என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணுமா உங்களுக்கு? நான் ஒரு 3 வருஷமா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணின்னு இருக்கேன். எக்ஸாம்ஸ் எழுதுறேன், ஆனால் எனக்கு எந்த எக்ஸாம்ஸுமே கிளியர் ஆக மாட்டேங்குது. என்ன மேஜர் படிச்சிருக்கீங்கம்மா? நான் எம்ஃபில் பப்ளிக் அஃபேர்ஸ் படிச்சிருக்கேன் மேடம். சரிங்கம்மா. இப்போ எனக்கு கவர்மெண்ட் வேலை எப்போ கிடைக்கும் என்னன்றது எனக்கு சந்தேகமா இருக்கு மேடம். சரிங்கம்மா. உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என்னோட பிறந்த தேதி 2/2/2000, ராசி தனுசு ராசி, மூல நட்சத்திரம். சரிங்கம்மா. அரசு சார்ந்த வேலை கிடைக்க என்ன பரிகாரம் பண்ணணுன்றதை சுவாமிஜி உங்களுக்கு சொல்லுவாங்கம்மா. சுவாமிஜி, சப்தரிஷி வாக்கியப்படி அரசு உத்தியோகம் கிடைக்க என்ன பரிகாரம்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஜாதக ரீதியாக சொல்கிறதுன்னா இன்னும் படிக்கக்கூடிய காலம் இருக்குதுன்னு வருது. நீங்கள் உயர்ந்த படிப்பு படிச்சிருன்னு சொன்னால் கூட இன்னும் மேல் கொண்டு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் வந்திருக்கு. அரசு உத்தியோகம் நீங்கள் போராடி தான் அடைய முடியும்னு வருது. உடனே சில எளிய பரிகாரம் சொல்கிறோம், நீங்கள் செய்யுங்க. இறையருள் கைவிடாது. நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்கள் இல்லத்தில் ஆஞ்சநேயர் சுவாமி வழிபாடு பண்ணுங்கள். ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. ஆஞ்சநேயர் சுவாமி வழிபாடுனா ஆஞ்சநேயர் படம் வச்சு எளிய ஸ்லோகங்கள் சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. புதன்கிழமை காலம்பர 6லேருந்து 7 மணிக்குள்ளே, ஒவ்வொரு புதன்கிழமையும் காலம்பர 6லேருந்து 7 மணிக்குள்ளே சுந்தரகாண்டத்தில் கணையாழி கொடுக்கும் படலம் இருக்குது. கணையாழி கொடுக்கும் படலம் ஆஞ்சநேயர் சுவாமி சீதா பிராட்டியாரிடம் ராமபிரான் கொடுத்த கணையாழி மோதிரத்தை கொடுத்த படலம் ஒரு 4 பக்கம்தான் வரும். அது சுந்தரகாண்டத்தில் வருது. அதை படிச்சுட்டோ கல்கண்டு நைவேத்தியம் பண்ணி ராமர் படத்துக்கு ஆரத்தி காமிச்சிட்டு வாங்க. இதை தொடர்ந்து செய்யுங்க. இறையருளால் கட்டாயம் உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு வரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். அரசு வேலை வாய்ப்பு அமைய நல்லதொரு பரிகாரம் சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களாணி பவந்து. யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமனுபாசகர்
ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, உடல் வலி, கைகால் வலி இதெல்லாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஒரு சில இடங்களில் நரம்பு துடிக்குது. அந்த நரம்பு துடிப்போட வலியும் இருக்குது. இவற்றை போக்குவதற்கு எளிய முறையில் ஏதாவது மருந்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக உடல் வலி வருவதற்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய உடல் உழைப்பு தான் முக்கியமான காரணம். உடல் உழைப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு. இன்றைய காலகட்டத்தில் உடல் உழைப்பே கிடையாது. சின்ன சின்ன வேலை தான் செய்கிறோம். முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா சாப்பிட்டாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, சத்துள்ள காய்கறிகளை நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா உழைச்சாங்க. உடலில் இருக்கக்கூடிய தசைகள், திசுகள், அந்த அணுக்கள்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நல்ல கட்டமைப்பு சரியான முறையில் இருந்து நல்ல கட்டுமஸ்தான உடல் அமைப்போடு இருந்தாங்க. உடல் வலிலாம் இருந்தாது. எந்த அளவுக்கு தான் அவங்க கடுமையாக உழைச்சாலும் மாலையில் வீட்டுக்கு வந்தோடனே நல்லா வெந்நீர் வச்சு குளிப்பாங்க. அந்த வெந்நீரில் குளித்த உடனே அந்த உடல் வலிலாம் போயிடும். அப்படின்லாம் ஆற்று தண்ணி, குளத்து தண்ணியில் குளிப்பாங்க. அதே மாதிரி வெந்நீர்லேயும் குளிப்பாங்க. அந்த மாதிரி குளித்தாங்கன்னா உடல் வலிலாம் நல்லா போயிடும். ஆனால் இன்றைக்கி நமக்கு வேலை கம்மி, நல்ல சத்துள்ள காய்கறிகள்லாம் சாப்பிட்டாலும் உடலில் அந்த சத்துக்கள்லாம் சேருவது கிடையாது. உடல் வலியெல்லாம் நிறையா வருது. உடல் வலி, கைகால் வலி இவற்றையெல்லாம் போக்குவதற்கு ஒரு மருந்து தயார் செய்ய போகிறோம். நொச்சி இலை நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று தான். நொச்சி இலை, ஆடாதொடை இதெல்லாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று தான். இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா உடலில் கபத்தினால் வரக்கூடிய உடல் வலி, பித்தத்தினால் வரக்கூடிய உடல் வலி, வாதத்தினால் வரக்கூடிய உடல் வலி இவற்றையெல்லாம் போக்குவதற்கு பயன்படக்கூடியது. காய்ச்சல் நேரத்தில் வரக்கூடிய சன்னி இழுப்பு அவற்றை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. அந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, உடல் வலியை சரி செய்யக்கூடிய மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: நொச்சி இலை, ஆடாதொடை இலை, பூண்டு, மிளகு, சீரகம், இந்துப்பு, நாட்டு சர்க்கரை. இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு மருந்து தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றிக்கலாம். தண்ணி லேசாக சூடானதும் 2 பூண்டு பற்கள் போட்டுக்கலாம். இது கூட 5 மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஆடாதோட இலை நல்லா பொடியாக கட் பண்ணி ஒரு 1/4 பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நொச்சி இலையும் பொடியாக கட் பண்ணி 1/4 பிடி அளவு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு சிட்டிகை இந்துப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா சுண்ட காய்ச்சிக்கலாம். இந்த மருந்தை சாப்பிடும்போது உடல் வலி இருந்தாலும் சரியாகும். ஒரு சிலருக்கு தசைகள்லாம் வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அந்த உடம்பு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, அந்த வலியும் சரியாகும். அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு நரம்பு இழுக்குது, பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இரவு நேரத்தில் கால்லாம் இழுக்கிற மாதிரி இருக்கும், அந்த வலி இருந்தாலும் சரியாகும். அப்படி இல்லைனாலும் எலும்புகள் மட்டும் வலிக்குதுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அது எந்த விதமான வலியாக இருந்தாலும் அந்த உடல் வலியை சரி செய்யக்கூடிய மருந்து இது. இப்போ இதை நல்லா சுண்டிடுச்சு. இதை வேறு ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். நொச்சி இலை இதில் கொஞ்சம் டார்க் கலராக ஒரு இளஞ்சிவப்பு போல் இருக்கும், கருஞ்சிவப்பு போல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது நல்லா பசுமையாக இருக்கக்கூடிய நொச்சி. இதில் எந்த கலர் கிடைச்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கருஞ்சிவப்பில் கிடைச்சாலும் பரவாயில்ல, வெள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல. கிட்டத்தட்ட சத்துக்கள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நொச்சி இலையில் விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்குது, ஃப்ளோனாய்டு இருக்குது, அல்கலாய்டு இருக்குது, ஸ்டீராய்டு இருக்குது, டெர்ஃபின்ஸ் இருக்குது, பாலிஃபினான் இருக்குது, ஃபினால் இருக்குது. இந்த சத்துக்கள்லாம் உடலில் சேரும்பொழுது நம்ம உடலுக்கு நிறைய நன்மைகள்லாம் கிடைக்கும். குறிப்பாக வலியை போக்குவதற்கு பயன்படக்கூடியது. அதனால தான் நம்ம முன்னோர்கள்லாம் குளிக்கிற தண்ணியில் நொச்சி இலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுட சுட குளிப்பாங்க. உடல் வலி, தசை வலி, நரம்பு வலி எல்லா வலியை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. இது ஆடாதோட இலை சாலையோரங்களில் பார்த்துருப்போம். வெள்ளை நிறத்தில் பூக்கள் இருக்கும். இதுலேயும் அல்கலாய்டு இருக்குது, ஃப்ளோனாய்டு இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, உயிர்சத்துக்கள், தாது உப்புக்கெல்லாம் நிறையவே இருக்குது. சளி, இருமல், காய்ச்சலை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது, உடல் வலியை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. அதே மாதிரி தொண்டையில் வரக்கூடிய சதை வளர்ச்சி, டான்சிலிட்டிஸ் இவற்றையெல்லாம் போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. முக்கியமாக உடல் வலி, கைகால் வலி, சன்னி இழுப்பு, பக்கவாதம், முகவாதம் இது போன்ற நோய் தாக்கத்தை போக்குவதற்கு நிறையா பயன்படக்கூடியது. நுரையீரலுக்கும் அதிக நன்மை செய்யக்கூடியது. முக்கியமாக நரம்பு மண்டலத்தில் வரக்கூடிய எல்லா பாதிப்பை போக்குவதற்கும் ஆடாதொடையெல்லாம் பயன்படக்கூடியது. இந்த மருந்தை உடல் வலி இருக்கிறவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலையில் ஒரு 40 மில்லி அளவுக்கு இல்லைன்னா ஒரு 50 மில்லி அளவுக்கு சாப்பிடலாம். தொடர்ந்து
தொடர்ந்து ஒரு 2-3 மாதங்கள் சாப்பிட்டாங்கன்னா உடல் வலி, கைகால் வலி, மூட்டு வலி, ஜாயின்ட் பெயின் எல்லாம் படிப்படியாக குறையும். குதிகால் வலி இருக்கிறவங்க, பாத வலி இருக்கிறவங்க எல்லோருமே சாப்பிடலாம். அதே மாதிரி நரம்பு பாதிப்பு, நரம்பு இழப்பு, நரம்பு வலி, நரம்பில் வந்து ஒரு சில பேருக்கு நிறைய சுருட்டி கொண்டு வலியை ஏற்படுத்தும். சியாட்டிகா பாதிப்பு இருக்கிறவங்களுக்கும் வலியை ஏற்படுத்தும். இரவில் வந்து சரியாக தூங்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது, மாடிப்படி ஏறது கூட ரொம்ப அச்சப்படுவாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா வலிக்கும், படி ஏறி வந்த உடனே வலிக்கும். அந்த மாதிரி சொல்ல முடியாத அளவுக்கு உடல் வலி இருக்கிறவங்க இது போல் ஒரு மருந்து தயார் செய்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலையில் 50 மில்லி அளவுக்கு தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த வலியெல்லாம் படிப்படியாக குறையும். இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடலில் இருக்கக்கூடிய வாத நீரை வெளியேற்றுவதற்கும், வீக்கத்தை குறைப்பதற்கும், வலியை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. அதே மாதிரி ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கும் பயன்படக்கூடியது. மத்திய நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்கி ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் பயன்படக்கூடியது. ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கும் பயன்படக்கூடியது. அதுக்கப்புறம் சளி இருமல் இருக்கிறவங்க, தொடர் இருமல் இருக்கிறவங்க, தொடர் தும்மல் இருக்கிறவங்களும் இது போல் ஒரு மருந்து தயார் செய்து மாலை நேரத்தில் ஒரு 30 மில்லியோ 40 மில்லியோ தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த சளி இருமலை போக்குவதற்கும், சைனஸ் பாதிப்பை போக்குவதற்கும், தொடர் இருமல், தொடர் தும்மல் இவற்றையெல்லாம் போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. அதே மாதிரி பக்கவாதம், பாரிசவாதம், முகவாதம் இதெல்லாம் வருமானு அச்சப்படுறவங்களும், தீவிரமான மது பழக்கம், புகைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு, உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் தாக்கம் இருந்து அவங்களுக்கெல்லாம் வருமானு அச்சம் இருந்தாலும் இது போல் ஒரு மருந்து தயார் செய்து மாலை வேளையில் ஒரு 50 மில்லி அளவுக்கு தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா எதிர்காலத்தில் பக்கவாதம், வலிப்பு, பாரிசவாதம், முகவாதம் இதெல்லாம் வராது. தோள்பட்ட வலி, கழுத்து வலி எல்லா வலியை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. நேயர்களே, உடல் வலியை சரி செய்யக்கூடிய மருந்து தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றி பூண்டு, மிளகு, சீரகம், ஆடாதொடை இலை, நொச்சி இலை, இந்துப்பு, நாட்டு சர்க்கரை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சுண்ட காய்ச்சி வடிகட்டி எடுத்தோம்னா இந்த மருந்து தயார். நேயர்களே, எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு இது போல ஒரு மருந்து தயார் செய்து பாதிப்பு இருக்கிறவங்க பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு. கண்டங்கத்திரி செடியில் இருக்கக்கூடிய அந்த இலைகளை மட்டும் ஒரு பிடி அளவு எடுத்துக்கணும். அது கூட ஒரு 4 பூண்டு பற்களை எடுத்துக்கணும். ஒரு சிறிய சுக்கு துண்டு, இது 3த்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா இடித்து 50 மில்லி நல்லெண்ணெயில் காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஈரப்பதம் இல்லாமல் காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தைலத்தை தலைக்கு தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தலை குளிச்சுட்டு வந்தோம்னா காது, மூக்கு, தொண்டையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சரியாகும். அதாவது இஎன்டின்னு சொல்லுவோம். காது, மூக்கு, தொண்டையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். ஒரு சிலருக்கு வந்து மூக்கு எப்போவுமே அடைச்சிக்கும். சைனஸ் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு மூக்கு அடைக்கிறது, தும்மல் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு காது வலி இருந்துகிட்டே இருக்கும், காதில் சீழ் வரா மாதிரி இருக்கும், சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும். அவங்களும் இதை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் டான்சிலிட்டிஸ் இருக்கும் ஒரு சில குழந்தைங்களுக்கு, தொண்டை வலி இருந்துகிட்டே இருக்கும், அவங்களும் இதை பயன்படுத்தலாம். காது, மூக்கு, தொண்டையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், தொடர்ந்து பாதிப்பு இருந்துகிட்டே இருந்ததுன்னா இந்த தைலத்தை தலைக்கு தடவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தலை குளிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பாதிப்புகள் படிப்படியாக சரியாகும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.